M is equal to M அகாடமியுடைய யூடியூப் சேனல் மூலமா மேக்ஸிமா மினிமா ப்ராப்ளம் பார்த்துட்ருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் +2 படிக்கிற 10th படிக்கிற அல்லது மற்ற கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ICSE எது படிச்சிருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது மேக்ஸிமா மினிமாவுடைய அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். நம்ம A point on the hypotenuse of a right angle triangle is at a distance A and B from the sides of the triangle. Show that the minimum length of the hypotenuse is A power 2 by 3 plus B power 2 by 3 whole power 3 by 2 prove பண்ணனும். அதாவது minimum length of the hypotenuse அப்படின்னா hypotenuse length வந்து minimum. அப்ப நம்மளோட இங்க ஃபங்க்ஷன் என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா length of the hypotenuse அப்படிங்கறத ஃபங்க்ஷனா எடுத்துக்கணும். ரைட், முதல்ல ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ இது ரைட் 90 டிகிரி, இதுதான் எனக்கு லென்த். ஸோ இந்த லென்த்தை தான் நான் கண்டுபிடிக்கணும். A point on the hypotenuse, at any point I am taking ASP அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் என்ன லென்த்தில் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க? A and B from the sides of the triangle. ஸோ சைட்ஸ் எது, இனி இதையும் ஏன்னு எடுத்துக்கலாம், இதையும் ஏன்னு எடுத்துக்கலாம். நம்மளுடைய சாய்ஸ். I'm taking this as A and this as B. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எதை வேணாலும் ஏன்னு எடுத்துக்கலாம், எதை வேணாலும் பின்னு எடுத்துக்கலாம். நம்மளுடைய சாய்ஸ். I'm taking this angle as theta அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு பேரலாக இந்த லைன் போடுறேன் நான். ஸோ PQ அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கணும்? எனக்கு தீட்டா. These angles must be also theta. இப்போ இந்த லென்த் A, இந்த லென்த் B அப்படின்னு எடுத்துப்போம். இது ரெண்டும் பேரலல் அப்படிங்கறனால இங்க தீட்டானா இதுவும் தீட்டா, ஏன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆயிடும் இல்லையா? ரைட். இப்போ எனக்கு லென்த் ஆஃப் ஹைபாட்டினியூஸ் அப்படின்னு எடுத்துக்கங்க. லென்த் ஆஃப் ஹைபாட்டினியூஸ் ஆக்சுவலி AC அப்படிங்கிறது தான், அதை நான் Lன்னு எடுத்திருக்கேன். L is equal to AP plus CP அல்லது CP plus AP எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கங்க, இந்த ட்ரையாங்கிள். ஸோ நேம் கூட எடுத்துக்கங்க, ABCDன்னு எடுத்துக்கங்க, ஈன்னு எடுத்துக்கங்க, நமக்கு நேம்காக தான். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கங்க. இந்த ட்ரையாங்கிளில் எனக்கு PC வேணும். PCங்கிறது ஹைபாட்டினியூஸ், இது அட்ஜசன்ட் சைடு. அப்போ சீக்கன் தீட்டா கண்டுபிடிங்க. இந்த இடத்துல சீக்கன் தீட்டா அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன வரும்? எனக்கு hypotenuse by adjacent வரும். So hypotenuse PC or CP, இது A. அப்ப CP is equal to A secant theta கிடைச்சது. அடுத்தது எனக்கு AP வேணும். இந்த ட்ரையாங்கிள் எனக்கு இங்க ஆப்போசிட் சைடு இருக்கு, இந்த ட்ரையாங்கிள் ஆப்போசிட் இருக்கு. அப்ப என்ன வரும்? எனக்கு கொசீக்கன் கண்டுபிடிக்கணும். இப்போ கொசீக்கன் தீட்டா அப்படின்னா hypotenuse by opposite, hypotenuse AP by B. அப்ப என்ன வரும்? எனக்கு AP is equal to B cosecant theta கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இருத்தலாம் தான் அந்த லென்த் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக ஸோ L is equal to A secant theta plus B cosecant theta வந்துருச்சு. இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டாக்கு வந்துருச்சு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். இப்போ ஹைபாட்னியூஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இது நம்ம மினிமம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும், லீஸ்ட் வேல்யூ dl by d theta. A constant, differentiation of secant theta is secant theta tan theta. அடுத்தது B constant, cosecant theta differentiation minus cosecant theta cot theta. First derivative.
அடுத்தது செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஸோ u இன்ட்டு v வரும். ஸோ இதையும் யூவியில் பண்ணணும், இதையும் யூவியில் பண்ணணும். கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ பண்ணுவானாலுமே d ஸ்கொயர் எல் பை d தீட்டா ஸ்கொயர், a constant, u into v. secant theta கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க. tan theta டிஃபரன்ஷியேஷன் இது u. tan theta டிஃபரன்ஷியேட் பண்ணா secant ஸ்கொயர் theta பிளஸ் tan theta கான்ஸ்டன்டா வச்சுக்குவோம். secant theta டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா secant theta tan theta மைனஸ் b. cosecant theta கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க. cot theta டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் cosecant ஸ்கொயர் theta. அடுத்தது பிளஸ் cot theta கான்ஸ்டன்டா வச்சுப்போம். cosecant theta டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் cosec theta cot theta. இது செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ இதை நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக நான் என்ன கிளியராக எழுதிக்கிறேன். டி ஸ்கொயர் எல் டிவைடட் பை டி தீட்டா ஸ்கொயர் ஏ இன்டூ சீக்கன் கியூப் தீட்டா பிளஸ் சீக்கன் தீட்டா இன்டூ டான் ஸ்கொயர் தீட்டா. இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து மைனஸை வெளியே எடுத்துருங்க. இப்போ பிளஸ் பி கிடைச்சிரும். மைனஸ் வெளியே எடுத்தாச்சுன்னா வெளியே மைனஸ் கொசீக்கன் கியூப் தீட்டா பிளஸ் cosecant theta into cot square theta கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் வந்துச்சு. ரொம்ப சிம்பிள். இனிமே ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் dl by d theta is equal to 0. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் is equal to 0 போடணும், which implies ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் a secant theta tan theta minus b cosecant theta cot theta is equal to 0. இப்போ a secant theta tan theta is equal to b cosecant theta cot theta. நான் மைனஸை ஈக்குவல் அந்த பக்கம் எடுத்து போயிட்டேன், வேற ஒன்றும் செய்யல. a 1 by cos theta sin theta by cos theta b 1 by sin theta cos theta by sin theta a sin theta by cos square theta b cos theta by sin square theta. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. sin cube theta by cos cube theta is equal to b by a. That is sin theta by cos theta the whole cube is equal to b by a. இப்போ சிம்பிளாக எனக்கு sin theta by cos theta மட்டும் வரணும் அப்படின்னா என்ன வரும், எனக்கு b பவர் 1 by 3 by a பவர் 1 by 3. பவர் அந்த பக்கம் ரெசிப்ரோக்கலாக போகும், ரெண்டு நியூமரேட்டருக்குமே வந்துடும். that is tan theta is equal to b பவர் 1 by 3 by a power 1 by 3. அப்போ தீட்டானா tan inverse of b power 1 by 3 by a power 1 by 3 வரும். இதை நான் செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். at theta is equal to tan inverse of b power 1 by 3 by a power 1 by 3 போட்டேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் தான். இங்க எனக்கு எங்கேயுமே நெகட்டிவுக்கான சான்சஸ் கிடையவே கிடையாது. அப்ப நிச்சயமா இது என்னவா இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் கிரேட்டர் தென் 0. therefore
theta is equal to tan inverse of b power 1 by 3 by a power 1 by 3 is a minimum point. இங்கே எனக்கு ஒர்க்கிங் ரூல் இந்த இன்சஃபிஷியன்ட் ஸ்பேஸ்னால நான் அந்த டயக்ராமை ரப் பண்ண போறேன். இப்போ இதை கிளியரா பார்த்துக்கங்க. டயக்ராமை ரப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த லென்த் ஆஃப் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த டயக்ராமை மட்டும் ரப் பண்ணிக்கிறேன். டயக்ராம் ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆகிடுக்கும் உங்களுக்கு இல்லையா? ரைட். Therefore, length of hypotenuse is minimum. At theta is equal to tan inverse of b power 1 by 3 by a power 1 by 3 வந்துருச்சு. பட் எனக்கு அந்த லென்த் வேணும். லென்த் ஆஃப் இது என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நமக்கு ஏபிசிபி. ஸோ ஏபி அப்படிங்கிறது தெரியும், ஏ சீக்கன் தீட்டா, சிபிங்கிறது தெரியும், ஏ சீக்கன் தீட்டா. இப்போ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 by 3 வந்திருக்கு. b பவர் 1 by 3 by a பவர் 1 by 3. எனக்கு என்ன வேணும்? எனக்கு சீக்கன் தீட்டா தான் வேணும். tan தீட்டாவோட வேல்யூ இது. ஸோ நம்ம ட்ரையாங்கிளுக்கே போயிடுவோம். அந்த ட்ரையாங்கிள் எக்ஸாம்பிளே திருப்பி போயிடுவோம். ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு புரியறதுக்காக போடுறது தான் அது. நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம அதே மாதிரி போட்டுக்கலாம். இது 90 டிகிரி. ஐ எம் டேக்கிங் தீட்டா சம்வேர் ஹியர். tan தீட்டானா ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ என்ன வரும் எனக்கு? b பவர் 1 by 3 a பவர் 1 by 3. அப்போ என்ன செய்யணும்? இது ரெண்டுனுடைய ஸ்கொயர் தான் எனக்கு இந்த சைட் கிடைக்கும். அப்படிதானே? AC square is equal to AB square plus BC square. அப்போ என்ன வரும் எனக்கு? A பவர் இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2 by 3 plus B பவர் 2 by 3 இதுக்கு ரூட். ஸோ இந்த கான்செப்ட் படி நான் இப்போ லென்த் கண்டுபிடிக்க போறேன். L length is equal to A. சீக்கண்ட் தீட்டா இருக்கு. சீக்கண்ட் அப்படிங்கிறது ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு. என்ன வரும் நமக்கு? hypotenuse by adjacent. hypotenuse என்ன இருக்கு எனக்கு? a power 2 by 3 plus b power 2 by 3 root by a power 1 by 3. அடுத்தது plus b cosecant theta. apங்கிறது cosecant theta. அப்ப நம்ம cosecant theta பார்க்கணும். cosecant theta னா hypotenuse by opposite. a power 2 by 3 plus b power 2 by 3 இதுக்கு root divided by b power 1 by 3. இதுல பேஸ் ஈக்குவலா? அப்ப என்ன வரும்? a to the power நல்லா பாருங்க, a by a power 1 by 3 அப்படின்னா a power 1 minus 1 by 3 னா a power 2 by 3 கிடைக்கும். ஸோ அப்போ என்ன வரும் எனக்கு? a power 2 by 3 into root of a power 2 by 3 plus b power 2 by 3 plus அதே மாதிரி தான் இங்கேயும் b power 2 by 3 into root of a power 2 by 3 plus b power 2 by 3. இந்த ரெண்டு டேர்ம்லையும் காமனா என்ன எடுக்கலாம்? நான் a power 2 by 3 plus b power 2 by 3 எடுத்துட்டேன். root of இப்போ இங்க என்ன வரும் எனக்கு? a power 2 by 3 plus b power 2 by 3 வரும். இது ரெண்டுலையுமே பேஸ் ஈக்குவல். a power 2 by 3 plus b power 2 by 3 ரெண்டுலையுமே பேஸ் ஈக்குவல் பாருங்க. இங்க பவர்ல half இருக்கு, இங்க பவர்ல 1 இருக்கு. பேஸ் ஈக்குவல் அந்த ப்ராடக்ட் அந்த பவர் ஆட் பண்ணுவோம். அப்போ 1 plus 1 by 2 அப்படிங்கிறது என்ன கிடைக்கும் எனக்கு? 3 by 2 கிடைக்கும். the whole power 3 by 2. This is the length of the hypotenuse. minimum length of the hypotenuse a power 2 by 3 plus b power 2 by 3 அப்படிங்கிறது வந்துரும் நம்மளுக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லித்தர நாங்கள் ரெடியாக இருக்கோம். எந்த சாப்டராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன இதில் டவுட் இருக்கோ அதை கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.